My dear students, this is class 11 maths. Chapter 1 example 1.11 பார்க்க போகிறோம். Let s equal to 1, 2 and 3. Sன்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் வந்து 1, 2, 3ன்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தென் ரோன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனுக்குள்ளே 1,1, 1,2, 2,2, 1,3, 3,1 அப்படின்னு ஒரு 5 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவா, இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன் அண்ட் ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இப்போ எஸ்ஸில் என்ன இருக்குது? 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு வரணுன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கணும்? 1,1 இருக்கணும், அடுத்து 2,2 இருக்கணும், அடுத்து 3,3 இருக்கணும். கரெக்டா? இப்போது இந்த ரூவில், இந்த ரிலேஷனில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 1,1 வந்தாச்சு, 2,2 வந்தாச்சு, அப்போ 3,3 மட்டும்தான் இல்லை. ஸோ சொல்லிடலாமா? ஸோ டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ் we need to include 3,3 in this relation. ஓகேவா? ஸோ 3,3 இதுக்குள்ளே சேர்த்துட்டோம்னா இது ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். ஓகே, அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சிமெட்ரிக்கா, இஸ் திஸ் ரோ இஸ் சிமெட்ரிக், இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ரிலேஷனை இங்கே எழுதலாம், திரும்ப ரீரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கப்பா, 1,1 1,1 திரும்பி போட்டாலும் 1,1 தான். அடுத்து 2,2 அதே போல் 2,2 திருப்பி போட்டாலும் 2,2 தான். அடுத்து இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா 1,2 இது. ஓகே, 1,2 பிலாங்ஸ் டு திஸ் ரிலேஷன். தென் 2,1 must be there. 2,1 must be there in row. So 1,2 இருந்தால் 2,1 இருக்கணும். அப்போ 2,1 இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து எடுத்துக்கோங்க, 1,3 இருக்குது, belongs to row, and 3,1 also is there, belongs to row. ஸோ நம்ம சேர்த்த வேண்டியது இவரை மட்டும்தான். 1,2 இருந்தால் 2,1 நம்ம சேர்த்தணும். ஓகேவா? ஸோ டு மேக் இட் சிமெட்ரிக் நீட் டு இன்க்ளூட் 2,1 இன் ரோ. ஓகே, சரிப்பா. நம்ம இந்த 1,2 கட் பண்ணி எடுத்துட்டா தென் ஆல்சோ இது வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம். ஏன்னா 1,2 இல்லாத வரைக்கும் நம்ம 2,1 தேட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஆல்சோ இஃப் வி ரிமூவ் 1,2 then also it will be symmetric. தெளிவாக இருக்கா என்னோட ஸ்டேட்மெண்ட்? அதாவது 1, 2,1 சேர்த்தணும், இதை இன்க்ளூட் பண்ணாலும் சிமெட்ரிக் ஆகிடும். அல்லது நம்ம 1,2 பிரச்சனைக்குரிய ஆளை அதிலிருந்து எடுத்துட்டாலும் இது வந்து சிமெட்ரிக் ஆகிடும். ஓகே, ஈஸி. ஓகே, இப்போ நான் தேர்டுக்கு போட்டுமா? ஓகே, இப்போ நான் ட்ரான்சிட்டிவ் போகிறேன். ட்ரான்சிட்டிவ்னு எப்போ சொல்லுவோம்? A, B இருந்து B, C இருந்து A, Cயும் இருந்தால் ட்ரான்சிட்டிவ்னு சொன்னோம், இல்லையா? இப்போ நம்ம இந்த ரிலேஷனுக்கு வரும். ரிலேஷனை இன்னும் ஒரு முறை கூட எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த ரிலேஷன். ஓகேவா? செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1, 2, 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரிலேஷனை மட்டும் பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1,1 இருக்குது. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற 1,2 இருக்குது. பாருங்கள், 1, belongs to row and 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற 1,2 belongs to row, belongs to this relation.
அப்போ 1,2 இருக்கணும் இல்லையா? ஸோ 1,2 இருக்குது. 1,2 ஆல்சோ பிலாங்ஸ் டு ரோ. ஓகே, நோ இப்போ 1,2 எடுத்துக்கலாம். 1,2 belongs to this relation. Then 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருக்கா? இருக்கு. பாருங்கள் 2,2 2,2 belongs to this relation. Then 1,2 இருந்தாகணும். 1,2 இருக்கு, belongs to row. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம 2,2 வருவோமா? 2,2 belongs to this relation. Then 2ல ஸ்டார்ட் ஆகுது ஏதாவது இருக்கா பாருங்கள்? இல்லை. அப்போ 2,2 மட்டும்தான் இருக்குது. அப்போது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எதுவும் இல்லை, நம்ம அதை விட்டுடுவோம். அடுத்து 1,3 நம்ம கையில் இருக்குது பாருங்கள். 1,3 இருக்குது. 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? A, B இருக்குது. அடுத்து B, C இருக்குது பாருங்கள். இது Cன்னு எடுத்துக்கலாம். 3 1 வந்து Cன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 3,1 அதாவது இங்கே 3ல் எண்ட் ஆகிட்டு 3ல் ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு எலிமெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணால் 1,1 இருக்கு இல்லையா? ஸோ 1,1 ஆல்சோ பிலாங்ஸ் டு திஸ் ரிலேஷன். ஓகே ஓகே 3,1 இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதை முதல் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். 3,1 பிலாங்ஸ் டு ரோ. அப்புறம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எத்தனை இருக்குது பாருங்கள்? 1,2 இருக்குது, 1,3 இருக்குது. அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற 2 எலிமெண்ட் இருக்குது. 1,2 பிலாங்ஸ் டு ரோ இருக்குது. அப்புறம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு எலிமெண்ட் 1,3 இருக்குது. ஓகேவா? பிலாங்ஸ் டு திஸ் ரிலேஷன். இப்போ 3,2 இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கப்பா, 3,2 இல்லை. ஸோ 3,2 நாட் பிலாங்ஸ் டு திஸ் ரிலேஷன். அதனால் நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடணும். ஓகே, பட் இந்த கேஸில் எடுத்துக்கும் போது பாருங்கள், 3,1 இருக்குது, 1,3 இருக்குது. அப்போ 3,3யும் இருந்தாகணும். ஸோ 3,3யும் இதுக்குள்ளே இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ இந்த கேஸில் இது ஃபெயில் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். இந்த ரிலேஷன் நாட் ட்ரான்சிட்டிவ். எதுவும் குழப்பம் இல்லையே? தெளிவாக புரியுதா? சரிப்பா, இதை ட்ரான்சிட்டிவ் ஆக்கணும்னா நம்ம இன்னும் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ we need to include 3,2 and 3,3 to make it transitive. ஓகே, நான் எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணிட்டேன் பாருங்கள். இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரான்சிட்டிவ் ஆக்கணும்னா இந்த 2 எலிமெண்ட்டை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். 3,3 அண்ட் 3,2 இது ரெண்டுத்தையும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த ரிலேஷன் வந்து ட்ரான்சிட்டிவ் ஆகும். ஓகே, பட் இந்த பிரச்சனைக்குரிய இந்த எலிமெண்ட்டு 3,1 மட்டும் நான் இதுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இது டோட்டலி ஆல்ரைட்டாக இருக்கும். அப்சல்யூட்லி ஆல்ரைட்டாக இருக்கும். ஓகே, ட்ரான்சிட்டிவாக மாறிடும். ஸோ அதையும் நம்ம சொல்லிடலாம். இஃப் வி ரிமூவ் 3,1 then it will be transitive. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட்டை 3,1 மட்டும் இதுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது ட்ரான்சிட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் செக் பண்ணிட்டோம். ட்ரான்சிட்டிவ்க்கான எல்லா பாசிபிலிட்டியும் இங்கே ஆராய்ஞ்சிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதை வந்து நம்ம ட்ரான்சிட்டிவாகவும் ஆக்கணும், சிமெட்ரிக்காகவும் ஆக்கணும், ரிஃப்ளெக்சிவாகவும் ஆக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். டு மேக் this relation equivalence relation we have to include all these pairs. என்னென்ன pairs? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே, டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ், டு மேக் திஸ் ரோ ரிஃப்ளெக்சிவாக மாற்றணுன்னா நான் முதல்ல என்ன சொன்னேன்? we have to include என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரலாமா? வாங்க,
3, 3 இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும்னா 3, 3 இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, டு மேக் இட் சிமெட்ரிக் என்ன சேர்த்தணும்? we have to include 2, 1 மட்டும் சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனில் 2, 1 இன்க்ளூட் பண்ணோம்னா இது வந்து சிமெட்ரிக்காக மாறிடும். பாருங்கள், டு இன்க்ளூட் 2, 1 அல்லது 1, 2 ரிமூவ் பண்ணணும். இங்கே என்ன சேர்த்தணும்னு மட்டும் சொல்லலாம். ஓகே, ஸோ இது சிமெட்ரிக்காக மாற்றணும்னா நம்ம 2, 1 இன்க்ளூட் பண்ணணும். மூணாவதாக, டு மேக் இட் ட்ரான்சிட்டிவ் 3, 2 அண்ட் 3, 3 டு பி இன்க்ளூடட். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து எழுதிடுவா? ஓகே, தென் த ரிலேஷன் பிகம்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் 3, 2 இருக்குது. பாருங்கப்பா, 3, 2 இருக்குது. அப்போ 2, 3 வந்தால் தானே இது வந்து சிமெட்ரிக்காக மாறும். அப்போ 3, 2 சேர்த்த பிறகு திரும்பவும் இன்னொன்று சேர்த்த வேண்டி வரும். ஓகே, ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ இவ்வளோ எல்லாம் பண்ண பிறகும் ஸ்டில் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் வரல. சின்ஸ் 3, 2 பிலாங்ஸ் டு ரோ, அதாவது இந்த ரிலேஷனுக்குள்ளே 3, 2 இருக்குது. பட் 2, 3 இஸ் நாட் தேர். ஓகே, 2, 3 இதுக்குள்ளே வரல. பாருங்கள், எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை. ஸோ 2, 3 நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆர்டர்லி எழுதுகிறோமா? ஆஃப்டர் ஆடிங் 2, 3 இந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். திரும்ப இன்னொரு முறை எழுதலாம். 1, 1 2, 2 3, 3 முதல்ல இந்த 3 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1, 1 வந்தாச்சு, 2, 2 வந்தாச்சு, அடுத்து 3, 3 வந்தாச்சு. சரி, அதுக்கடுத்து 1, 2 எழுதலாம். 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது. எழுதிட்டோம், பக்கம் பக்கமே எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ 1, 2, 2, 1 எழுதியாச்சு. அடுத்து 1, 3 தென் 3, 1 அதுவும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 3, 2 எழுதிடலாம். அதுக்கு பக்கமே 2, 3 எழுதிடலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. எல்லாம் ஓவர். ஓகே, இப்போ பாருங்கள், சிமெட்ரிக் வரும், ட்ரான்சிட்டிவ் வரும், ரிஃப்ளெக்சிவும் வரும். ஓகே, ஸோ இது 3 இருக்கிறதுனால ரிஃப்ளெக்சிவ், 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது சிமெட்ரிக், 1, 3 இருக்குது, தென் 3, 1 இருக்குது சிமெட்ரிக், 3, 2 இருக்குது, 2, 3யும் வந்தாச்சு சிமெட்ரிக். தென் ட்ரான்சிட்டிவ் பார்த்துலாம். 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது, 1, 1 இருக்குது. தென் 1, 3 இருக்குது, 3, 1 இருக்குது, 1, 1 இருக்குது. அடுத்து 3, 2 இருக்குது, 2, 3 இருக்குது, 3, 3 இருக்குது. ஓகே, ட்ரான்சிட்டிவ். இந்த 3 விஷயத்தில் ட்ரான்சிட்டிவ் வந்தாச்சு. ரிவர்ஸில் பார்த்தாலும் 3, 2 இருக்குது, அப்புறம் 2ல் ஸ்டார்ட் ஆகிற 2, 2 இருக்குது, தென் 3, 2வும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ட்ரான்சிட்டிவும் வரும். ஓகேவா? ஸோ 3மே வந்த பிறகு திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் and transitive. Therefore, it is an equivalence relation. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த அடுத்து வரப்போகிற எக்ஸசைஸே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் தான், இந்த எக்ஸாம்பிள் சம்மில் தான் கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்மை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.